வணக்கம் சிவாஜி முரசு நேயர்களே. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடித்த திரைப்படம் அன்பு. வெளிவந்த ஆண்டு 24/7/1953. அன்பு படத்தின் சில விசேஷமான செய்திகள். நடேஷ் ஆர்ட் பிக்சர்ஸ் நடிகர் திலகத்தை வைத்து தயாரித்த முதல் படம். தயாரிப்பாளர் மற்றும் இயக்குனர் எம் நடேசன் அவர்கள். முதலில் தமிழ் திரைப்படத்தில் தனியாக ஒத்தேலோ என்ற ஓரங்க நாடக காட்சி இடம்பெற்ற திரைப்படம். ஒத்தேலோவாக நடிகர் திலகமும் டெஸ்டிமோனாவாக பத்மினியும் நடித்திருந்தனர். பின் வெளிவந்த ரத்த திலகம் திரைப்படத்தில் மீண்டும் ஒரு ஒத்தேலோ ஓரங்க நாடக காட்சி இடம்பெற்றது. ஆனால் ஒரு வித்தியாசம், இந்த காட்சி ஆங்கிலத்தில் இடம்பெற்றது. இதில் டெஸ்டிமோனாவாக நடித்தவர் நடிகர் திலகம் சாவித்திரி அவர்கள். ஒத்தேலோ அதே நடிகர் திலகம் தான். ஆனால் ஆங்கிலத்தில் இருவருக்கும் டப்பிங் குரல் கொடுக்கப்பட்டது. நடிகர் திலகத்துடன் பத்மினி இணைந்த இரண்டாவது திரைப்படம் அன்பு. அன்றைய ரசிகர்களின் கனவு கண்ணி டி.ஆர். ராஜகுமாரி, டி.எஸ். பாலையா ஆகியோர் முதலாக நடிகர் திலகத்துடன் இணைந்து பணியாற்றிய படம் இது. பின்னாட்களில் எவ்வளவோ இசைக்கருவிகளை கையாண்டு நடித்த நடிகர் திலகம் முதலாக இசைக்கருவி பியானோ வாசிப்பது, நடிப்பது போன்ற காட்சி அமைந்த முதல் படம். நடிகர் திலகத்தின் இந்த படத்துக்கு இசையமைத்தவர் டி.ஆர். பாப்பா அவர்கள். எம். ருஷேந்திரமணி என்ற அந்த கால நடிகையின் அற்புத நடிப்பை கொண்ட படம் இது. விஜயா பாத்திரத்தில் வயதான வேடத்தில் நடிப்பவர் இவர். கிட்டத்தட்ட கண்ணாம்பா போல காட்சியளிப்பார். அன்றைய ரசிகர்களின் கனவு கண்ணி டி.ஆர். ராஜகுமாரி, சந்திரலேகா புகழ் இந்த படத்தில் சித்தியாக வேடமிட்டது குறிப்பிடத்தக்கது. ராஜகுமாரிக்கு அன்றைக்கு இருந்த செல்வாக்கிற்கும் அழகிற்கும் அவர் இந்த படம் வந்த தருணத்தில் கதாநாயகியாக கூட நடித்திருக்க முடியும். ஆனால் பாத்திரம் மிக பொருத்தமாக இருந்ததால் இயக்குனர் இவர் நடித்தால்தான் சரிப்படும் என்று சொல்லிவிட்டாராம். ஒரு கதாநாயகிக்கு தரக்கூடிய தொகையை விட கூடுதல் தொகை கொடுத்து ராஜகுமாரியை சித்தி கதாபாத்திரத்துக்கு ஒப்பந்தம் செய்தார்களாம். இந்த டி.ஆர். ராஜகுமாரி பிரபல தமிழ் பட இயக்குனர் டி.ஆர். ராமண்ணாவின் சகோதரி. வேலையில்லா திண்டாட்டம் அந்த காலத்திலேயே இருந்தது என்பதை இந்த படம் ஆணித்தரமாக பறைசாற்றுகின்றது. அதுவும் நோ வேகன்சி போர்ட் விற்று வேலையில்லா திண்டாட்டத்தை காண்பித்த இயக்குனருக்கு ஒரு சபாஸ். நடிகர் திலகமும் பத்மினியும் பாடுவதாக வரும் என்ன என்ன இன்பமே எவராலும் மறக்க முடியாத இனிய பாடல். இலங்கை வானொலியில் சாதனை படைத்த பாடல் இது. 1953 ஜூலை 24 வெள்ளியன்று சென்னை தவிர தென்னகமெங்கும் வெளியான இந்த காவியம் சென்னையில் மட்டும் ஆகஸ்ட் 7 வெள்ளியன்று வெளியானது. அன்பு ஒன்றை பிரதானமானது என்பதை ஆணித்தரமாக வலியுறுத்தும் அற்புதமான கதைப்போக்கு, அதற்கு ஏற்ற வசனங்கள், நடிகரின் நடிப்பு, மொத்தத்தில் அன்பு மனம் கொண்டவர்கள் அதிகம் விரும்பக்கூடிய வகையில் ரசிக்கத்தக்க ஒரு நல்ல படம். நடிகர் திலகத்தின் 6வது படம். அருமையான பாத்திரம். முதல் படமான பராசக்தியில் சற்று ஒல்லியாக தெரிந்தவர் இந்த அன்பு திரைப்படத்தில் நல்ல வாலிப்பாக, மிக்க அழகாக, கல்லூரி மாணவன் போல தோற்றமளிக்கிறார். நெற்றியில் புரண்டுவிடும் அழகான முடிக்கற்றைகள் அவரை இன்னும் அழகாக காட்டுகின்றன. காலேஜுக்கு சைக்கிளில் சுறுசுறுப்பாக செல்லும் வேகம், கல்லூரி பிக்னிக்கில் நண்பர் குடாமுடன் படகில் கூலிங் கிளாஸ் அணிந்து கொண்டு, அடடா என்ன ஒரு அழகு நடிகர் திலகம். பத்மினி படகில் இருந்து ஆற்றில் விழுந்தவுடன் உடனே குதித்து காப்பாற்றும் அழகு. கல்லூரி ஒத்தேலோ டிராமாவில் ஒத்தேலோவாக கர்ஜிக்கும் சிங்கமாக பட்டை கிளப்பும் பாங்கு. மனிதர் 6வது படத்திலேயே என்ன ஒரு கம்பீரம் காட்டுகிறார். ஒத்தேலோவுக்கு தன் மனைவி டெஸ்டிமோனா மீது எழும் சந்தேகங்களை முகத்தில் அப்படியே பிரதிபலிக்கும் அற்புதம். அவளை கொல்வதா வேண்டாமா என்ற குழப்ப சிந்தனை, அவளை முத்தமிட எத்தனைக்கும் அழகு, இறுதியில் அவளை சந்தேகப்பே என்னும் நோயால் கைகளால் கழுத்தை நெரித்து கொலை செய்யும் கொடூரம் என்று அசல் ஒத்தேலோவை கண்மன் கொண்டு வந்து நிறுத்துகிறார். வேலை கிடைக்காமல் நோ வேகன்சி போர்டு எழுதி பாடி ஆடியபடியே விற்று தீர்க்கும் சாமர்த்தியம். பத்மினி தன்னை சித்தியுடன் தொடர்பு படுத்தி பேசியவுடன் காட்டும் மாங்கார ஆத்திர உணர்ச்சிகள், பின் சித்தியின் சொல்லுக்கு அடங்கி மீண்டும் பத்மினி வீடு சென்று தன் நிலையை அழுதபடி விளக்கும் அற்புதம். இந்த இடத்தில் நடிப்பில் கொடிகட்டி விசேஷமாக பரப்பார் நடிகர் திலகம். ஆபீஸில் வேலை கிடைத்தவுடன் மறுபடி உடையிலும் நடையிலும் காட்டும் பணக்கார கலை, உயிரை காப்பாற்ற பாலையாவுடன் போடும் உணர்வு பூர்வமான சண்டை, சித்தி இறந்தவுடன் காட்டும் சோகம் என்று படம் முழுக்க தன் தனி முத்திரையை ஆழமாக பதித்து விடுகிறார் நடிகர் திலகம். அன்பால் சித்தி இந்த படத்தில் எல்லோரையும் கட்டி போடுகிறார் என்றால், நடிகர் திலகம் தன் இளமை சொல்லும் நடிப்பால் நம் அனைவரையும் கட்டி போடுகிறார். நீங்க ஹாரன்ல வாசிக்கிற டியூனுக்கு நாங்க சைக்கிள்ல டான்ஸ் ஆடுறோம்னு அர்த்தம். இனி மற்ற கலைஞர்கள். விஜயாவாக எம். ருஷேந்திரமணி அருமையாக நடித்துள்ளார். பணக்கார கர்வம், அகந்தை, மகள் மீது பாசம், மகள் தன்னை மீறி வேறு திருமணம் செய்து கொண்டதற்கு கோபம், ரீட்டாவை தத்தெடுத்து அவள் கொடுமைகளை தாங்க மாட்டாமல்
அவளிடம் கொண்ட ஆவேசம் என்று அமர்க்களமாக செய்திருப்பார். மாலதியாக நாட்டிய பேரொளி பத்மினி. நடிகர் திலகத்துக்கு ஜோடி, அழகான ஜோடி பொருத்தம். காதலனை சித்தியுடன் கண்டு கொதிப்படையும் போது ஆவேசமான நடிப்பு. காதலன் தன் நிலையை எடுத்துச் சொன்னவுடன் அவன் மேல் கனிவு, இரக்கம் என்று தன் பங்கிற்கு குறைவில்லாமல் செய்திருக்கிறார். பாலையாவை அலட்சியப்படுத்தும் போது அமர்க்களப்படுத்துகிறார். வில்லனாக பாலையா ஆர்ப்பாட்டம் பண்ணாமல், ஆ ஊ என்று கத்தாமல், அமைதியான நரி போன்ற தந்திர வில்லத்தனத்தில் கலக்க இவருக்கு சொல்லித்தர வேண்டுமா என்ன அருமையாக செய்திருப்பார். வில்லியாக பத்மினியின் சொந்த அக்கால் லலிதா, திருவாங்கூர் கேரள சகோதரி ஜொலிக்கிறார். மற்ற பங்களிப்பாளர்கள் அனைவரும் தங்கள் பாத்திரத்தை அறிந்து நன்றாக செய்திருக்கிறார்கள். டனால் தங்கவேலுவும் பிரண்ட் ராமசாமியும் சில காட்சிகளில் தலை நீட்டிவிட்டு பின் காணாமல் போய்விடுகிறார்கள். நமக்கு பரிச்சயமான நகைச்சுவை நடிகர் மாலியும் இந்த படத்தில் லட்சுமியின் கணவராக வருகிறார். அதே குண்டு, அதே திருட்டுமொழி, ஆனால் இளமையாக இருக்கிறார். அடையாளமே தெரியவில்லை. இசை டி.ஆர். பாப்பா. அற்புதமான மனதை மயக்கும் பாடல்கள். நடிகர் திலகம் வேலை கிடைக்காமல் பாடும் ஒன்னும் புரியவில்லை தம்பி மற்றும் நோ வேக்கன்சி போர்டு விற்றபடியே பாடும் ஐயா முதலாளி வாங்க பாடல், காமு செருப் பாடல்கள் மிக பிரபலமானவை. விந்தனின் வசனங்கள் அற்புதமாக இருக்கும். இயக்கமும் அருமையாக இருக்கும்.